உலக தரத்திலான கால் மற்றும் கணுக்கால் சிகிச்சை நிபுணத்துவத்தை கோயம்புத்தூருக்கு கொண்டு வந்த ஆர்த்தோவன் ஃபுட் ஆங்கிள் அப்டேட் 2026 மருத்துவ கருத்தரங்கம் சிறப்பாக நடைபெற்றது. ஆர்த்தோவன் ஆர்த்தோபீடிக் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சார்பில் ஃபுட் ஆங்கிள் அப்டேட் 2026 என்ற 2 நாள் சர்வதேச மருத்துவ கருத்தரங்கம் ஆகஸ்ட் 7 மற்றும் 8 ஆகிய தேதிகளில் கோயம்புத்தூர் தாஜ்வில் நடைபெற்றது. இது ஆர்த்தோவன் அகாடமி சார்பில் நடத்தப்படும் 7வது மருத்துவ கருத்தரங்கமாகும். கால் மற்றும் கணுக்கால் மருத்துவத்தில் ஏற்பட்டுள்ள நவீன முன்னேற்றங்கள் குறித்து எலும்பியல் மருத்துவ நிபுணர்களுக்கு மேம்பட்ட அறிவையும் நடைமுறை பயிற்சியையும் வழங்கும் வகையில் இக்கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் இந்தியா மற்றும் அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த முன்னணி கால் மற்றும் கணுக்கால் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் பங்கேற்றனர். நிபுணர்களின் அறிவியல் அமர்வுகள், சிக்கலான மருத்துவ வழக்குகள் குறித்த கலந்துரையாடல்கள், நேரடி அறுவை சிகிச்சை விளக்கங்கள் மற்றும் நடைமுறை சார்ந்த அறுவை சிகிச்சை பயிற்சிகள் இடம்பெற்றன. கால் மற்றும் கணுக்கால் பாதிப்புகள் ஒருவரின் நடமாட்டம், விளையாட்டு நடவடிக்கைகளில் பங்கேற்பு மற்றும் வாழ்க்கை தரத்தை பாதிக்கக்கூடியவை. இதனை கருத்தில் கொண்டு இக்கருத்தரங்கில் துல்லியமான நோயறிதல், மருத்துவ மதிப்பீடு, அறுவை சிகிச்சை திட்டமிடல், நவீன அறுவை சிகிச்சை நுட்பங்கள் மற்றும் சிக்கலான பாதிப்புகளுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விரிவாக பகிர்ந்து கொள்ளப்பட்டது. ஆர்த்தோவன் ஆர்த்தோபீடிக் ஸ்பெஷாலிட்டி இன் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநரும் ஆர்த்தோவன் இன் நிறுவனருமான டாக்டர் டேவிட் வி. ராஜன் கூறுகையில், ஃபுட் ஆங்கிள் அப்டேட் 2026 கருத்தரங்கம் கால் மற்றும் கணுக்கால் அறுவை சிகிச்சையின் சமீபத்திய முன்னேற்றங்களை உலகளாவிய மருத்துவ நிபுணர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள இளம் எலும்பியல் மருத்துவர்களுக்கு சிறந்த வாய்ப்பை வழங்கியது. உயர்தரமான அறிவியல் கலந்துரையாடல்கள் மற்றும் நடைமுறை பயிற்சிகள் பங்கேற்ற மருத்துவர்களுக்கு பயனுள்ள கற்றல் அனுபவத்தை வழங்கின. வணக்கம். ஆர்த்தோவன் ஆர்த்தோபெடிக் ஸ்பெஷாலிட்டி சென்டர்லேருந்து டாக்டர் டேவிட் ராஜன் பேசுகிறேன். என் கூட டாக்டர் ஷாம் சுந்தர் இருக்காரு, டாக்டர் ரமேஷ். ரமேஷ் வந்து மெயின் ஆர்கனைசர் ஃப்ரம் யூகே. அவர் கொங்கு மேன், சன் ஆஃப் த சாயில், ஈரோடு. அவர் இதுக்காக அவர் சிரத்தை எடுத்து வந்திருக்கிறாரு. அங்கே ஃபுட் அண்ட் ஆங்கிள் சர்ஜன் இன் யூகே. அவர் இந்த வருஷம் நாங்கள் ஆர்த்தோவன்லேருந்து ஹால்ட் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிங்கிற வெர்டிக்கல்ல இருந்து மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறோம். ப்ரிவென்ஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ், எப்படி வார்ம் அப் பண்ணுறது, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது. இது இது என்னால் என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா, இது லாங் டேர்ம் நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் பெட்டர் ஆகும், வின் பண்ண முடியும், இன்ஜுரி ப்ரிவென்ட் பண்ண முடியும். நீங்கள் மற்ற ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா பிஃபோர் பார்ட்டிசிபேஷன் நிறைய ஸ்க்ரீனிங் இருக்கும். அந்த ஸ்க்ரீனிங்லாம் பண்ணிட்டு தான் அங்கே விளையாட வைப்பாங்க. நம்ம ஊரில் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்க்ரீனிங்லாம் ஜாஸ்தி கிடையாது. இந்த விளையாட்டு வீரர்கள் அடிக்கடி இன்ஜுரி, அவங்களுக்கு வலி ஏற்பட்டு அங்கே ஓடுறதை நிறுத்திடுவாங்க, அல்லது பர்ஃபார்ம் பண்ணுறதை நிறுத்திடுவாங்க. அதெல்லாம் தடை பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இந்த மாதிரி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த மீட்டிங்கள் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து இந்த வருஷம் இது ஃபுட் அண்ட் ஆங்கிள் பற்றி. ஏன்னா ஃபுட் அண்ட் ஆங்கிளில் 30% இன்ஜுரி ஆகும். இதில் முக்கியமாக என்னென்னு கேட்டிங்கன்னா, முட்டி மாதிரி உடனடியாக அவங்க நிறுத்த மாட்டாங்க. அப்படி போயிட்டே இருப்பாங்க. பின்னாடி ரொம்ப ஜாஸ்தியான பிறகு அவங்க எப்போ ஓட முடியாதோ அப்போ வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் அது இன்ஃபர்மேஷன் தான் நாங்கள் கொடுக்குறோம். டாக்டர் ஷியாம் ஒரு வார்த்தை சொல்லுவார். இப்போ நம்ம இந்தியா வந்து இப்போ ஸ்போர்ட்ஸில் நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. பட் என்ன ஆகுதுன்னா, அந்த டெவலப்மெண்ட் வரும்பொழுது பாதியிலேயே ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரினால தடைப்படுது. ஸோ இதில் 50% கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு அத்லீட்டோட அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். அதாவது அடிபடாமல் இருக்கிறதுக்கு அவர் எப்படி அவரை பாதுகாத்துக்கணும், ட்ரைனிங்கை ஒழுங்காக பண்ண முடியுமா அப்படின்னு. அனதர் 50% கம்ஸ் ஃப்ரம் த கோச், த ட்ரெயினர்ஸ் அண்ட் ஆல்சோ ஃப்ரம் த டாக்டர்ஸ், மெயின்லி தி ஸ்போர்ட்ஸ் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட். இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எல்லாமே கரெக்டாக இருந்தால் அந்த அத்லீட்டோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். அந்த அத்லீட் இன்டர்நேஷனல் லெவலில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ இதுதான் நம்ம இந்தியாவுக்கு இப்போ தேவை. இதை நாங்கள் பல வருஷமாக செஞ்சுட்டு இருக்கோம் ஆஸ் அ ஸ்மால் குரூப். இப்போ ஹால் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி மூலயமா வி ஆர் கோயிங் பிக் லெவல். ஸோ இதனால் மெயின் திங் என்னென்னா, அத்லீட்டோடைய இன்ஜுரியை ஆரம்பத்திலேயே ப்ரிவென்ட் பண்ணுறோம், எஜுகேட் பண்ணுறோம், அட் த சேம் டைம் அவருடைய பெர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறோம். ஸோ வி ஆர் ப்ராபப்ளி கிவிங் த பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஃபார் த கண்ட்ரி இன் த நியர் ஃபியூச்சர். தேங்க்யூ. அதே ஆப்ரேஷன் சார், இங்கே கொஸ்டின் வந்து ஆப்ரேஷனே இல்லை.
ஆப்ரேஷன் இல்லாமல் எப்படி இன்ஜுரியை ப்ரிவென்ட் பண்ணுறது தான் கொஷினே. ஒரு அத்லீட்டுக்கு வந்து அடிபட்டு ஆப்ரேஷன் போகிற லெவலுக்கு முன்னாடியே அந்த அடிபடுற தன்மையை ஆராய்ஞ்சு சயின்டிஃபிக்கலாக ஆராய்ஞ்சு உங்களுக்கு இதெல்லாம் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி அவரை கரெக்ட் பண்ணி ப்ரிவென்ட் பண்ணுறது தான் இந்த கோல். கண்டிப்பாக பண்ண முடியும். அவருக்கு வந்து ஆப்ரேஷனுக்கான அவசியம் இருக்குன்னா ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமாவும் அவரை ப்ரீ இன்ஜுரி லெவலுக்கு நல்லா கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு ட்ரெயின் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கான சாதனங்கள் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது, சயின்ஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் சயின்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் பாசிபிள். தேங்க்யூ. ரமேஷ்